ஒரு குளிர்ந்த இரவு, நண்பர்கள் கூட்டம், ஒரு பீர் கண்ணாடி, ஒரு சிரிப்பு. ஆனால் அடுத்த நாள் காலை வயிறு எரிச்சல், உபாசம், வலி. இதுவெல்லாம் சாதாரணமாக இல்லை. உடல் உங்களிடம் சொல்லும் அலாரம் இது. ஒரு சிறிய கிராமத்தில் நடக்குது. ராஜா என்ற ஒரு இளைஞன் தினமும் வேலை முடிச்சு நண்பர்களோட பீர் குடிக்கிறான். முதல் சில நாட்கள் அவனுக்கு ஆனந்தம்தான். சில பீர்தான், எனக்கும் ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறான். ஆனால் 2 மாதம் கழிச்சு அவன் வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கிறது. ஒரு நாள் வேலை போகும் வழியிலே வயிறு கடுமையா வலிக்குது. உபாசம் வருது. வாந்தி மாதிரி உணர்வு, எரிச்சல், எதையும் சாப்பிட முடியல. அப்பதான் அவன் குடும்பத்தார் அவனை டாக்டர் கிட்ட அழைத்து போறாங்க. டாக்டர், ராஜா, நீ பீர் குடிக்கிறாயா? ராஜா சிரித்து கொண்டே, ஆமாம் டாக்டர், சில சமயம்தான். டாக்டர், அதுதான் உன் பிரச்சனை. பீரில் உள்ள ஆல்கஹால் உன் வயிற்றில் உள்ள அமிலத்தை அதிகப்படுத்துது. அதனால் உனக்கு உபாசம், எரிச்சல் மற்றும் வயிறு வலி வருது. ராஜா சொல்கிறான், டாக்டர், பீர் தானே, அதில் என்ன பெருசா இருக்கிறது? டாக்டர் சொல்கிறார், அதுதான் மிகப்பெரிய தவறான எண்ணம். பீர் லைட் மாதிரி தான் தோன்றும், ஆனால் அதில் உள்ள கார்பனேஷன் கேஸ், ஆல்கஹால், மால்ட், இவை மூன்றும் சேர்ந்து உன் வயிற்று சுவரை அழிக்க ஆரம்பிக்குது. பீரில் உள்ள ஆல்கஹால் இரைப்பை அமில சுரப்பை அதிகப்படுத்தும். இதுதான் உன் வயிற்று சுவரை தாக்கும். அதனால் கேஸ்ட்ரிக், ஆசிட் ரிஃப்ளக்ஸ், வீக்கம், உபாசம் ஏற்படும். கார்பனேஷன் CO2 காரணமாக வயிற்று புளிச்சு நிறைய வாய்வு சேரும். அதனால் வயிறு புளிச்சு இருக்குதுன்னு நம்மளே உணர்வோம். பீர் குடிச்சா வயிறு தன்னுடைய நேர்மையான வேலை, உணவை ஜீர்ணிக்கிற திறன், அதை தானே குலுக்கிவிடும். அந்த வழி ஒரு நாளும் போகவில்லை. ராஜா வீட்டில் அம்மா சாப்பாடு வைக்கிறா. ஆனால் அவனுக்கு உபாசம், சாப்பிட முடியல. அம்மா கவலையா பார்ப்பா, மகனே, இதுதான் வாழ்க்கையா? நீ பீர் குடிச்சா நிம்மதி கிடைக்கும் நினைச்சியா? அந்த ஒரு வார்த்தை ராஜாவை உடைஞ்சது. அவன் கண்ணீர் விட்டான். அந்த நாளே ஒரு முடிவை எடுத்தான். பீர் எனக்கு நிம்மதி தராது, நாசம்தான் தரும். ராஜா பீர் குடிப்பதை நிறுத்தினான். முதல் வாரம் கடினமாக இருந்தது. தலைவலி, மன அழுத்தம். ஆனால் அவன் விட்டு வைக்க முடியல. ராஜா பீர் குடிப்பதை நிறுத்தினான். முதல் வாரம் கடினமாக இருந்தது. தலைவலி, மன அழுத்தம். ஆனால் அவன் விட்டு வைக்க முடியலன்னு நினைக்கவில்லை. அவன் விட்டான். விட்டதை பெருமையாக வைத்தான். 3 மாதம் கழிச்சா அவன் வயிறு சீரானது. அவன் முகத்தில் ஒளி வந்தது. வேலையில் பிரகாசமாக ஆரம்பிச்சான். உடம்பு சீரானது, மனசும் சீரானது. நண்பர்களே, பீர் குடிச்சா நேரம் போகும், உடம்பும் போகும். நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிங்க. வயிறு உபாசம், எரிச்சல், வலி, இது சின்ன சிக்னல் தான். அதற்கு பிறகு வரும் சிக்னல் லிவர் டேமேஜ், குடல் புண், அசிடிட்டி, பருமன், மன அழுத்தம். பீர் குடிப்பது ஒரு குளிர்ந்த சுகம் மாதிரி தோன்றும், ஆனால் அது உன் உடலை மெதுவாக சுடும் நெருப்பு. புத்தர் சொல்கிறார், உணர்ச்சிக்காக உடலை அழிப்பது அறிவில்லாமை. உடலை காத்தல் மனம் சுத்தமாகும். அதனாலே வயிறு உபாசம் வந்தால் மருந்து அல்ல, மாற்றம்தான் தீர்வு. உனக்கு உடல் ஒன்றே இருக்குது, அதை நேசி, காப்பாற்று, வளர்த்துக்கொள். நீ பீர் குடிக்காமல் இருக்க முடிந்தால் நீ உன் வாழ்க்கையை காப்பாற்றியவன். உன் நண்பர்கள் உன்னை கேலி செய்தாலும் நாளைக்கு உன் உடம்பு உனக்கு நன்றி சொல்லும். பீர் குடிச்சா வயிறு உபாசம், இது சாதாரணமாக இல்லை. உன் உடல் பேசுது, அதை கேள். இப்பொழுதே ஒரு முடிவு எடு. உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கணும் என்பதற்காகவே இந்த வீடியோ. பீர் குடிப்பது ஒரு நிமிஷம் சுகம்தான். ஆனால் அந்த சுகத்திற்காக நீ உன் உடலை அழிக்கிறாயா? வயிறு நம்ம உடம்போட முக்கியமான ஆலை மாதிரி. அந்த ஆலைத்தான் ஒரு நாள் உடைந்து போயிட்டா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு கிராமத்து இளைஞன் குமார், வயது 28. வேலை முடிச்சு வீட்டுக்கு வரும்போது அவன் நண்பர்கள் அழைப்பாங்க, மச்சி, பீர் குடிக்கலாம் வாங்க.
முதல் நாளில் சுவையாக இருந்தது. 2வது வாரம் அது பழக்கமாகிடுச்சு. 3வது மாதம் வயிறு பிரச்சனை ஆரம்பம். முதல் அறிகுறி உபாசம், அடுத்தது வயிறு எரிச்சல், பிறகு சாப்பிட்ட உடனே வாந்தி, உணர்வு, வாயு பிரச்சனை. அவன் நினைச்சான், சரி சில மருந்து குடிச்சா சரியாகிவிடும். ஆனால் அவன் உடம்பு வேறு விதமாக சொன்னது, இனி போதும். டாக்டர், குமார், நீ பீர் குடிக்கிறாயா? ஆமாம் டாக்டர், சில சமயம்தான். டாக்டர் சொல்கிறார், அதுதான் உன் வயிறு பிரச்சனைகளுக்கு காரணம். பீரில் உள்ள ஆல்கஹால் உன் வயிற்று சுவரை மெதுவாக அழிக்குது. நீ ஒவ்வொரு முறை பீர் குடிக்கும்போது உன் உடம்பு ஒரு எச்சரிக்கை அனுப்புது. உபாசம், எரிச்சல், வீக்கம், கேஸ், அஜீரணம் இவையெல்லாம் ஏற்படும். பீர் வயிற்றுக்கு ஏற்படுத்தும் முக்கிய பிரச்சனைகள் என்னவென்று பார்ப்போம். ஆசிடிட்டி. பீரில் உள்ள ஆல்கஹால் அமில உற்பத்தியை அதிகப்படுத்தும். அதனால் வயிற்று எரிச்சல், உபாசம். கேஸ்ட்ரிக். ஆல்கஹால் வயிற்று சுவரை நேரடியாக பாதிக்கும். இதனால் குடல் சுவர் பலவீனமாய் அழற்சி ஏற்படும். வயிறு புடைச்சல். பீரில் உள்ள கார்பனேஷன் CO2 கேஸ் காரணமாக வயிறு நிறைய வாயு சேரும். அதனால் வயிறு பிடிச்சி இருக்குதுன்னு உணர்வு வரும். ஜீரண பிரச்சனை. ஆல்கஹால் உன் வயிற்றின் செரிமான நொதில்கள் வேலை செய்ய முடியாமல் தடுக்கும். சாப்பிட்டா ஜீரணமாகாது. அல்சர். நீ தொடர்ந்து பீர் குடிச்சா வயிற்று சுவரில் புண் உருவாகும். இது வலி, குமட்டல், வாந்தி மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஃபேட்டி லிவர். பீர் வயிறு வழியாக லிவருக்கு போகுது. அதுவே ஃபேட்டி லிவர் ஏற்படுத்தும். அதோட குடல் சீராக வேலை செய்ய முடியாது. குமார் வீட்டில் அம்மா சாப்பாடு வைக்கிறா, அதனால் சாப்பிட முடியல. குமார் வீட்டில் அம்மா சாப்பாடு வைக்கிறா, அவனால் சாப்பிட முடியல. வயிறு எரிச்சல், வாந்தி மாதிரி அம்மா கண்ணீரோடு சொல்கிறா. மகனே, இதுதான் நீ விரும்பிய வாழ்க்கையா? அந்த வார்த்தை அவன் மனசை குத்தி விட்டது. அந்த நாளே முடிவு எடுத்தான். பீர் குடிப்பதை முழுசாக நிறுத்தினான். முதலில் அவனுக்கு தாங்க முடியாத வலி. ஆனால் அவன் மனதிடத்தை விடவில்லை. 3 மாதத்திற்கு பிறகு அவன் முகம் மாறிச்சு. அவன் உடம்பு சீராயிடுச்சு. சாப்பாடு நன்றாக ஜீரணமானது. அவன் சொல்கிறான், பீர் விட்டது என் வாழ்க்கையே காப்பாற்றாச்சு. காப்பாற்றி விட்டது. வயிறு ஒரு செரிமான இயந்திரம். அதுக்கு சுமை கொடுக்காதீங்க. பீர் குடித்தா அந்த இயந்திரம் மெதுவாக சிதறும். பீர் குடித்த பிறகு உபாசம் வருவது என்றால் அது ஒரு பெரிய சிக்னல். உங்கள் உடம்பு சொல்கிறது, ஸ்டாப் எனஃப். பீர் குடிக்கிறவன் உடம்பு சாப்பாடு செரிக்க முடியாமல் போகும். அவனுக்கு வயிறு வலி, எரிச்சல், வாயு, சோர்வு, தூக்கமில்லாமை வரலாம். இது சின்ன விஷயமல்ல. நீண்ட காலத்தில் இது அல்சர், லிவர், ஜீரண பிரச்சனை வரை செல்லும். உடலை வேதனைப்படுத்துவது ஆனந்தமில்லை, அறிவில்லாத செயல்தான் அது. பீர் குடிப்பது உன் மனசுக்கு சுகம் தரும் மாதிரி தோன்றும். ஆனால் அது உன் உடலை மெதுவாக அழிக்குது. உண்மையான சுகம் ஆரோக்கியமான உடல்தான். நண்பர்களே, உபாசம் வந்தால் மாத்திரை குடிக்காதீங்க, மாற்றம் செய்யுங்கள். உன் உடல்தான் உன் முதல் நண்பன். அதை காக்கணும் என்றால் ஆல்கஹால், பீர், சுகமான விஷம் ஆகியவற்றை விட்டு விடணும். இன்று நீ ஒரு முடிவெடு. நான் என் வயிற்றை, என் உடலை காப்பாற்றப் போகிறேன்.